வெல்கம் டு ஹெச்ஆர் மாஸ்டர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் இன் பிஎஃப். இந்த பேசிக் ஃபார்ம்ஸ் வந்து பிஎஃபோட பேசிக் ஃபார்ம்ஸ் எல்லாமே இதுதான். இது என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகுன்றதை பார்த்துக்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேனாலுமே இந்த ஃபார்ம்ஸ் வந்து உதவும். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸும் இருக்குது. நம்ம இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் 11. ஃபார்ம் 11ன்றது என்னென்னா, நியூ ஜாயினியோட அப்லோடு. ஒரு எம்ப்ளாயி இன்றைக்கி நமக்கு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து ஃபார்ம் 11 வந்து வாங்கி வச்சுக்கணும். அதில் அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். முன்னாடி யூஏஎன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா, நியூ ஃபார்ம் 11ன்றது. நான் எல்லா ஃபார்ம்ஸுமே ஒரு மாடல்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபார்ம் 2 என்ன அப்படின்னா, நாமினேஷன்றது இப்போ வந்து யூஏஎனை பொறுத்த வரைக்கும் நாமினேஷன்றது மெம்பர் போர்ட்டலில் கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம ரெக்கார்டுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட ரிட்டன் டாக்குமெண்ட்டாக நாமினேஷன் ஃபார்ம் 2 வந்து நாமினேஷன் வாங்கி வச்சுக்கணும். இன் கேஸ் ஆஃப் த எம்ப்ளாயி டெத் அண்ட் சர்வீஸ் பீரியடில் அவங்க டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்ம் 2ல் யார் அவங்க நம்ம நாமினேஷனாக கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கு தான் அந்த செட்டில்மெண்ட்டு கிளைம் பண்ணுறது வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் 19. ஃபார்ம் 19ங்கிறது நான் இபிஎஃபோட ஃபைனல் செட்டில்மெண்ட்டு நம்மக்கிட்ட இருந்து பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த 12% ப்ளஸ் 8.33% ஸ்பிட் பண்ணோம் இல்லையா, இந்த எம்ப்ளாயிக்கிட்ட இருந்து பிடிக்கிற பிஎஃப்பை செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கான தான் ஃபார்ம் 19 ஃபைனல் செட்டில்மெண்ட். இந்த ஃபார்ம் 19 எப்போ கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி இந்த கம்பெனியில் இருந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறதுக்கு இடையில 60 நாள் 2 மாதம் கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு கட்டாமே இருந்துச்சு, எங்கேயுமே அவங்க ஒர்க் பண்ணலை அப்படின்னா தாராளமாக இந்த ஃபார்ம் 19 போட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 10Cன்றது ஃபார்ம் 19 போட்டு அடுத்ததுமே ஃபார்ம் 10C போடலாம். ஃபார்ம் 10C எப்போ வரும்னா, சர்வீஸ் இயர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் 19 வரும், ஃபார்ம் 10C வரும். ஃபார்ம் 10D எப்போ வரும் அப்படின்னா, சப்போஸ் இந்த பென்ஷன் அவங்களோட சர்வீஸ் பீரியட் வந்து 10 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து பென்ஷன் ஸ்கீமுக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த பென்ஷன் கான்ட்ரிபியூஷனை வச்சு பேஸ்ட் ஆன் மந்த்லி பென்ஷன் ஸ்கீமாக எம்ப்ளாய்க்கோ இல்லை எம்ப்ளாய்க்கு அப்புறம் அடுத்தவங்களுக்கோ வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஃபார்ம் 31 வந்து அட்வான்ஸ். இன் கேஸ் ஆஃப் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே என்னோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ல எனக்கு எமர்ஜென்சியாக அட்வான்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் 31 போட்டு இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, இந்த இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ல இருந்து நம்ம வந்து அட்வான்ஸ் போட்டு 50 to 60% எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து இந்த ஃபார்ம் 10 அதாவது பென்ஷன் கான்ட்ரிபியூஷனையோ இல்லை இடிஎல்லையோ அதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸ் போட்டு எடுக்கவே முடியாது. இந்த ஃபார்ம் 20ன்றது இன் கேஸ் ஆஃப் த எம்ப்ளாயி டெத் அண்ட் சர்வீஸ் பீரியட் அவங்க ஆக்டிவ்ல இருக்கிறப்ப டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு ஃபார்ம் 20 அப்லோட் பண்ணணும். ஃபார்ம் 20 அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடிஎல்ஐ சொன்னேன் இல்லையா, இந்த இடிஎல்ஐ கால்குலேஷன் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஃபார்ம் 51Fன்றது வந்து இடிஎல்ஐயோட இன்சூரன்ஸ் கிளைம். அதை கிளைம் பண்ணி நம்ம வந்து எம்ப்ளாயர்லேருந்து பிஎஃப் ஆஃபீஸில் சொல்லி அதை நம்ம வந்து கிளைம் பண்ணி கொடுக்கணும். இதுதான் இந்த பேசிக் ஃபார்ம்ஸு. இது பண்ணாலே நம்ம பிஎஃப் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்ச மாதிரி ஆயிடும்.